வணக்கம் மக்களே! நான் உங்கள் பல்லவதேசம் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது முக்கியம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா, திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருந்தாங்க. அதுல 2 கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, டிவிகே ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ரீதியில சொல்லி மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ப்ரைஸஸா ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லியாகணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்பலாமா? மேக்ஸிமம் இந்த கருத்து கணிப்பில் கூட தான் நம்ம ஓட்டு எண்ணிக்கையும் கண்டிப்பா நடக்குமான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா, இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அ ஒரு சார்பா தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2016ல அனைத்து கருத்து கணிப்பிலும் பார்த்தீங்கன்னா, அதிமுக தோற்கும், திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வைக்கப்பட்ட யோசனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அதிமுக தோற்கும்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மீது நெறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது மாதிரியான பல்வேறு காரணங்கள அடுக்கி வச்சு திமுக தான் ஜெயிக்கும் 2016ல அப்படிங்கிற ரீதியில பல்வேறு காரணம்லாம் சொன்னாங்க. ஆனால் ஓட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஓட்டு எண்ணிக்கை அன்று அதிமுக தனி பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சாங்கன்னு தான் நம்ம சொல்லியாகணும். அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துல தான் இங்க இருக்கிற கருத்து கணிப்பு நிறுவனங்கள பார்த்தீங்கன்னா, அந்த லட்சணத்துல தான் வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்லியாகணும். அதே நேரத்துல 2021ல பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்யம்னு சொல்லிட்டு போட்டி போட்டாங்க கமல்ஹாசன் கட்சி. அவர்கள் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல அவங்களுடைய வேட்பு மனு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஆனா 2021ல காஞ்சிபுரத்துல மக்கள் நீதி மய்யம் 10லிருந்து 15% வாக்குகள் வாங்குவார்கள் அப்படிங்கிற ரீதியில ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த கருத்து கணிப்புகள் மக்கள் காரி துப்புற அளவுக்கு தான் இருந்து நம்ம சொல்லியாகணும். அந்த லட்சணத்துல தான் இவங்க கருத்து கணிப்புங்கிறது தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்காங்க. 2026க்கு வருவோம். 2026ல கருத்து கணிப்பு நடத்துறாங்க. சரி, ஓகே. நடத்துற யாராச்சும் ஒருத்தவனாச்சும் இது வரைக்கும் மக்கள போய் பார்த்திருப்பாங்களான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லன்னு தான் சொல்லியாகணும். நாலுக்கு 4 ரூம்ல ஒரு ஏசி ரூம போட்டு அது இடத்துலயே உட்கார்ந்துட்டு சும்மா இவனுங்க ஏதோ ஒண்ணு அடிச்சு விடுறது, சோசியல் மீடியால பார்த்து அடிச்சு விடுறதுங்கிற மாரி தான் செயல்பட்டுட்டு இருக்கான்னு நம்ம சொல்லியாகணும். சரி, இவனுங்க நடத்துறானுங்களே, ஒருவேளை இவனுங்க நடத்துற கருத்து கணிப்பும், ரிசல்ட் அன்னைக்கு வர உண்மையான ஓட் ஷேரிங் அத பத்தி 2மே மேட்ச் ஆகணும்னா, இவனுங்களுடைய அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற ரீதி விட்டு போயிடுவானுங்களா? போமாட்டானுங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பணம், பணம், பணம். எவன் பணம் அதிகமா தரானோ, அவனுக்கு ஆதரவா ஒரு மனநிலைய உருவாக்குறது. இது மாதிரியான செயல்கள் தான் தொடர்ச்சியா கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற ரீதியில வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா, படும் மட்டமான ஒரு கணிப்பா தான் பார்க்கப்படுகிறது. ஆனா கடைசியா நம்ம சொல்லிக்கிறது ஒண்ணு தாங்க. இவனுங்க என்னதான் கருத்து கணிப்பு நடத்தினாலும் சரி, என்னதான் திணிச்சாலும் சரி, கருத்து திணிப்பு தான் நம்ம சொல்லியாகணும். என்னதான் திணிச்சாலும் சரி, ஆனா மக்கள் மன்றம்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, இது கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு மக்களாகிய பொதுமக்கள், பொது ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இது மாதிரியான கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா, செருப்படி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் நம்ம சொல்லியாகணும். நீங்க என்னடா சொல்றது? நாங்க ஓட்டு போட்டுருக்கோம். நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது நேரத்துல நீங்க எந்த ஒரு மக்களையுமே பார்க்காம, நீங்க எப்புட்றா யார்கிட்டடா போயிட்டு கருத்து கணிப்பு நடத்துனீங்க? ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க போய் இவங்க கிட்ட போய் கருத்து கணிப்பு நடத்திருக்கோம். நாங்க இந்த ஊர்ல, இந்த ஏரியாவுல, இந்த தெருவுல போயிட்டு நாங்க கருத்து கணிப்பு நடத்திருக்கோம். அப்படிங்கின்ற ஏதாவது ஒரு ப்ரூஃப காட்டுங்கடா. இதுவரைக்கும் நீங்க அது மாதிரி ஒரு ப்ரூஃப் கூட காட்டுனது இல்லையே. இதுக்கு முன்னாடி நீங்க நடத்தின கருத்து கணிப்போ வந்த ரிசல்ட் வேற மாரி இருந்தா, நீங்க என்ன அந்த தொழில விட்டு போயிட்டீங்களா என்ன? இல்லல்ல. அடுத்த எலக்ஷன்ல இன்னொரு கட்சிக்கு காச வாங்கிக்கிட்டு, அவங்களுக்கு ஆதரவா நீங்க கருத்து திணிப்பு தொடர்ச்சியா செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. இதுதான் என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. அப்படிங்கிற ரீதியில பொதுமக்கள் இது மாதிரியான கருத்து கணிப்பு நிறுவனங்கள பார்த்து காரி துப்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா பாப்போம் மக்களே. மே 4 கண்டிப்பா தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அந்த மாற்றம் யாராலும் டிவிகே விஜய் அவர்களால வரலாம். அதிமுக அவர்களால் கூட வரலாம். மக்கள் தீர்ப்பே மகசின் தீர்ப்பு. அதை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் யாரு தமிழ்நாட்டோட ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு மேக்சிமம் 12 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிரும். அதுவரைக்கும் இது மாதிரியான கருத்து கணிப்புகள தூக்கி தூரம் போட்டுட்டு, நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். எவ்விதமான அ ஒரு மனக்கசப்பையும், மன அழுத்தத்தையும் நம்ம தலைக்கு ஏத்திக்க தேவல்ல, நம்ம மூளைக்கு ஏத்திக்க தேவல்ல. நாம நிம்மதியா இருப்போம். மே 4 அன்னைக்கு பார்ப்போம். இது ஒரு ரிசல்ட், தேர்தல் ரிசல்ட். வெற்றி வந்தா கொண்டாடுவோம். தோல்வி வந்தா அடுத்த எலக்ஷன்ல பார்ப்போம். இத உங்க வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா டிவிகே மேல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய அளவுல ஒரு மன அழுத்தத்த யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாது.
உங்க குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைங்க. உங்க வீட்ல இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு சொல்லி புரிய வைங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இப்பயே அவர்கள் மனநிலைய ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு வேலைய பாருங்கன்னு தான் சொல்லிக்கொண்டு, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே!